Good morning. இந்த திருப்பலியானது நடைபெறுவதாக மேரி ஸ்டெல்லா சின்னப்பராஜ் அவருடைய மற்றும் மேரி மோனிகா சின்னப்பராஜ் அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மரிய மோனிகா ஆவ மரியம் அவருடைய பிறந்த நாள் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் சூரிய பிரகாஷ் அவருடைய 55வது பர்த்டே இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மரித்த ஜெயந்தி ஆந்தனி, தனஞ்சயா மற்றும் மரித்த எல்லாருக்காகவும் ஹாரி பாபு 8th டெத் ஆனிவர்சரி, சலத் மேரி 40th டே, டாக்டர் ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க் மற்றும் ஆந்தனி பீட்டர் எல்லாருக்காக இந்த திருப்பலி கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சகோதர சகோதரர்களே, இன்று தாய் திருச்சபை புனித ஜோசப் என்றவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் ஏறக்குறைய ஈஸ்ட் ஆர்த்தடாக்ஸ், அதாவது இந்த உக்ரைன் நாட்டில் போரெல்லாம் நடந்தது இல்லையா, அந்த நாட்டுக்கு சேர்ந்தவர். அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸுக்கு சேர்ந்தவர். ஆனால் அவர் ரொம்ப பயபக்தி உள்ளவர். அவர் எப்போதுமே திருச்சபை பிரிஞ்சு இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் எப்பொழுதுமே திருச்சபை ஒன்றாக இருக்கணும். அதாவது ஆர்த்தடாக்ஸ் ரோமன் கேத்தலிக் இந்த 2 பிரிவினை இருந்தது. அவர் நிறைய முயற்சி பண்ணார், மக்களை ஒன்று சேர்த்து இந்த திருச்சபைக்குள்ள உள்ள சேர்க்கணும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் அவர் எங்கே போனாலும் இந்த ஒற்றுமைக்காக பேசுவார். அதை பிடிக்காத சில பேரும் உண்டு. இப்போ நம்ம திருச்சபைக்குள்ள அதை எப்படி நம்ம பார்க்குறோம், எப்போதுமே ஒற்றுமைக்காக நம்ம சொல்லும் பொழுது சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது இப்போது கேஸ்டிசம்லையோ லாங்குவேஜ் பொருளையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பிரிவினையே இருக்கணும், நம்ம தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு நினைப்பாங்க. கிறிஸ்துவன் அவர்களே, இவருடைய வாழ்க்கையில் அவர் எங்கே போனாலும் கடவுளுடைய வார்த்தை அது ஒற்றுமைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் கடைசியில் அங்கே அவர் கூட இருந்தவங்களே அதை பிடிக்காமல் அவர் கொலை செஞ்சு அவருடைய உடலை தண்ணியில் போட்டாங்க. அப்போது ரோமில் அந்த அவர் உடலை எடுத்து நம்ம சென்ட் பீட்டர்ஸுடைய ஆலயம் இருக்குல்ல, அங்கே தான் பறி பண்ணாங்க. அதனால் அவருக்கு அந்த புனித பட்டம் கொடுத்தாங்க. இன்று அந்த ஆர்த்தடாக்ஸும் நம்ம கிறிஸ்டியன் கேத்தலிக் இப்போ ஒன்றா தான் இருக்குது. கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் கூட சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைகளை நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். ஆனால் கடவுள் ஒரு திருமணத்தின் மூலயமா 2 குடும்பங்களை ஒன்றா சேர்ப்பார். எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கிறது தான் கடவுள் விருப்பப்படுவார். ஏன்னா கடவுள் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கார். பிதா சுதன் பரிசுத்த ஆவி மூவரும் ஒரே கடவுள். அது ஒற்றுமை, அது பிரிக்கவே முடியாது. அதுபோல் நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடி நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் பங்கு கொள்வோம். எல்லாரும் இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியினை வருகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி என்பதையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள வருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் நமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களே, ஆள்வோரே, பல மக்களின்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவிழப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லோரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிப்பழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவார். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழிகாண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். எளியோருக்கும் திக்கற்றோருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வலியோரையும் விடுவீங்கள். பொல்லாரின் பிடியில் நின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும்.
அல்லேலூயா 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 எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதிகளின் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயர்கள் இவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கவும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுக்குள் ஒருவர் தம் பீனி தீர்ந்து இருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகக்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்ப வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்கான சகோதர சகோதரர்களே, ரீசெண்டாக நம்ம பாரிஸ்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க ப்ரெக்னென்சி ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை ஆனது. டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம், அவங்க வீட்டுக்கு போல லைட்டாக கோயிலுக்கு வந்து திருவள்ளி காமிட்டு பிளஸிங் வாங்கி போனாங்க. பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் ஒரு புது ஒரு உயிர் கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த உயிரை எடுத்துட்டு அவங்க வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பலி காணிட்டு வராங்க. அப்போ அவருடைய விசுவாசம் எப்படி கட்டது, மற்ற கடவுள் வந்து அவர் எப்படி பார்த்துப்பார் அப்படின்ட்டு அவர் நன்றியாக கடவுளுக்கு நன்றியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க இல்லையா? ஒரு சயின்டிஸ்ட் வந்து இப்படி நினைக்கிறாரு. மார்னிங் தினைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிப்பார். அந்த காஃபியை வந்து யார் அதை செஞ்சு கொடுத்தாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு போகிறார். ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு. அப்போ அவர் தொடுங்கும் பொழுது முதல் அந்த கப்பு செஞ்சது யார்? ஓகே, அது எங்கே போய் வாங்குறாரு, எங்கே வாங்கினாங்க, எந்த கம்பெனி செஞ்சது, எவ்வளோ பேர் அதை செஞ்சாங்க, அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த காஃபி கப்பு, அந்த டீஸ்பூனு, அந்த காஃபியில் இருக்க காஃபி பவுடரு, மில்க்கு, இந்த மாதிரி ஒரு பொருளும் அவர் வந்து ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகிறாரு. 1300 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறார். ஆனால் இன்னும் அது எண்ட் ஆகலை அப்படின்னு அவர் முடிக்கிறார்.
ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறதுக்கே வந்து 1000 பேர் மேலே வந்து அதை வேலை செய்கிறாங்க. அப்போது அவர் போயிட்டு அந்த ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார். கிறிஸ்துவ என்னுடைய நற்செய்தி பார்க்கும்பொழுது அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து தெரியும் ஆண்டவர் இயேசு வந்து அவர் அற்புதம் செய்கிறாருன்றதுனால அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த 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 தொழு நோயாளர்கள்னா இந்த குஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ஊரில் இருக்க ஜனங்க வந்து யாருமே உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அவங்க எப்போதுமே வெளியே தான் வச்சுருப்பாங்க. ஊர் வெளியே சாப்பாடெல்லாம் இப்படி நாய்க்கு போடுற மாதிரி தான் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஜனங்க வந்து ஆண்டவர் இயேசு வந்து நம்மளை குணப்படுத்துவார் அப்படின்னு 10 பேரை நம்புகிறாங்க. அந்த 10 பேரும் வராங்க. வந்துட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், போங்க நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணுமோ குருக்கிட்ட போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்போ தான் ஊரில் சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது போகிற வழியிலே அந்த ஒருவர் மட்டும் தான் உணர்றார். அது உணர்ந்து கடலுக்கு மறுபடியும் வந்து நன்றி சொல்கிறார். கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து உண்மையில் நம்ம நன்றி சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம்? வீட்டில் இருக்கவங்களுக்கு, வெளியே இருக்கவங்களுக்கு, எவ்வளோ நம்ம அதிகாரமாக நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயம் நம்ம சொல்கிறோம். நம்ம அதிகாரத்தில் வந்து நம்ம மற்றவங்க வேலை வாங்குறோம், இல்லை கேட்குறோம், இது சரி இருக்குது சரியில்லை, இது வேணும் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து நன்றி உள்ள மனம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்போதுமே சாந்தமாக இருப்பாங்க, அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நல்லவர் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை கூட. யாருக்கு வந்து அந்த நன்றி என்ற ஒரு மனப்பான்மை இருக்கோ அவங்க வந்து எப்போதுமே வந்து நேர்மையாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, மற்றவங்க உதவி செய்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுப்பாங்க. கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தி பார்க்கும் பொழுது அந்த ஒருவர் வந்து நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கேட்குறாரு, 9 பேர் எங்கே? சில நேரத்தில் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நிறைய விஷயம் நம்ம கேட்குறோம். கடவுள் நமக்கு தினந்தோறும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு கடவுள் நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரிறதில்லை, நம்ம உணர்றதில்லை. நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, டே பாஸ் ஆகுது, சூரியன் இருக்குது, அப்படின்னு நம்ம ஆயிரக்கணக்கில் சொல்லிட்டே போகலாம். நம்ம மூச்சு தினந்தோறும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மூச்சு வாங்கிட்டே இருக்கிறோம். அது கூட கடவுள் கொடுத்தது தான். ஆனால் நம்ம எப்போ என்ன பண்ணுறோம்னா எப்போதுமே நெகட்டிவாகவே இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனைன்றது மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம் தவிர நல்லது நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறதில்ல. நம்ம மற்றவங்களை குற்றம் கை காட்டுறோம், இந்த மாதிரி ஒரு கை காற்று இவங்க சரியில்லை இதுன்றோம். அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம விட்டுறோம், ஆனால் கெட்டது மட்டும் தான் நம்ம வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது மாற்றும் பொழுது அதில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி சில பேருக்கு புரிதல் அது ஓகே. இப்போ நான் கூட இங்கே சில பேர் வந்து இங்கே சர்ச்சில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு சம்பாதனை எவ்வளோ வருது? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதில் சம்பாதனை இல்லை அப்படின்னு. இந்த கேனிங் விற்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம். அப்போ நான் அவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களுக்கு லாஸ் ஆகுது, அதை நான் இன்னொரு பிஸ்னஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. பட் அவங்க அதை புரிஞ்சிக்கல, அது ஓகே. பட் சில நேரத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம வந்து செய்கிற ஒரு தவறுகளை மட்டும் தான் படிச்சுக்கிறோம் தவிர நல்லது விஷயத்தை எதுக்கு நம்ம விட்டுறோம். அதனால அந்த நல்ல உள்ளங்கள் வந்து இருக்கும் பொழுது தான் நல்லது மட்டுமே நம்ம சிந்திச்சுப்போம். அதனால எப்பொழுதுமே நீங்கள் இருக்கிறப்போ கூட இருக்கிறப்போ நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுக்கு எப்போதுமே நன்றியாக இருக்கும். அது சமையல் ஆகட்டும், வேலை போயிட்டு கண்டு வரமாகட்டும், எத்தனையோ விஷயங்கள், பிள்ளைகள் சின்ன ஒரு பெண் கொடுத்தா கூட கடவுள் எழுதி வச்சுக்கோங்க. கடவுள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாளுக்கு நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரெட்டு நான் கொடுத்தேன் அப்படின்றது. அதாவது நன்றியாக இருப்பது தான் மனிதனுடைய தன்மை. நன்றி இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அது மனிதன் தன்மையே இல்லாதவர்கள் தான் அர்த்தம். அதனால நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் திருப்பலிக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? கடவுள் நன்றி சொல்லலாம். அது உங்களுக்கு புரியுதோ இல்லைன்னு தெரியல, ஆனால் உண்மையாகவே திருப்பலிக்கு நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நன்றி உள்ளத்தோடு நம்ம வரதில்லை, ஒரு கட்டாயத்துக்காக வரோம், இல்லை ஒரு ஓகே கோயில் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வரோம். ஆனால் அந்த விருப்பம் வந்து நன்றியாக மாறணும்.
நன்றியாக மாறினா மட்டும்தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ திருப்பலி வரும்பொழுது ஒரு சந்தோஷமாக நம்ம வரணும், சந்தோஷமாக போகணும். சில பேர் அப்படியே சோகம் அப்படியே வந்து சோகமே போயிடுவாங்க. நம்மளே கடவுள் வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து துணையாக இருக்கார். அவர் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையும் பார்ப்பார். ஆனால் கடவுள் வந்து எப்படின்னா நம்ம செய்கிற குற்றத்தை அவர் பார்க்க மாட்டார். நம்மள்கிட்ட நல்லது என்னங்கிறது அப்படியே பொறுக்கி எடுத்துப்பார். அதாவது நீங்கள் 1000 முறை நீங்கள் தவறு செய்கிறதோ ஒரு முறை நீங்கள் நல்லது செஞ்சாலும் கடவுள் அந்த நல்லது தான் எடுப்பார் தவிர நீங்கள் 1000 முறை தவறு செஞ்சதை பார்க்க மாட்டார். அதுதான் கடவுளுடைய இதயம். அவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் கூட எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கும். எல்லாத்துக்குமே நினச்சிடணும். நான் மாதம் முடிஞ்சுட்டு நான் சொல்லுவேன் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் திருப்பலிக்கு வர்றதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் வரீங்கல்ல, அது ஒரு ஸ்மால் தேங்க்யூ சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம். மற்றும் நான் வெளியே வந்து நான் உங்களை பார்க்குறேன். எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்தீங்களே அதுக்கு ஒரு தேங்க்யூன்றதுக்காக தான். அப்போது திருப்பலிக்கு வரும் பொழுது நம்ம கடவுள் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் போன பிறகு நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தொடர்றாங்க அவங்க அனைவருக்கும் நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்ற இந்த திருப்பலி மூலியமாக நம்மளுக்கு இந்த நற்செய்தி மூலத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்களே, நன்றியோடு இருப்பதனால் நமக்கு நிறைய வல்லமைகள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போ தேங்க்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நன்றியை எடுத்து பாருங்கள். அதோடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். சகோதரர்களுடைய ஆணையரும் திருப்பலி இல்லாத தந்தையாக எனக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உம்முடைய திராவிடங்களுக்காகவும் உமது கைகளில் வருவதாக. ஆண்டவரே, இவளை பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம் திருமகனுடைய பாடல்களின் மனநிலைகளை கொண்டாட நாங்கள் அன்புடன் அதில் பங்கு கொள்ளுமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இருக்கமென்று கண்ணீர் பெருக்க திருவள்ளுமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாப்பிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை அளித்தார். ஆகவே தூதராக தூதரும் அறிஞை சொல்வோர் ஆட்சிபுரம் மற்றும் ஆனந்த செஞ்சானிகள் அனைவரோடும் சேர்ந்து நான் நமது மகிமையை புகழ்ந்து பாடிய முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவற்றை மனிதத்துக்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளவர்கள் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இதில் உங்களுக்காக கையெழுப்பப்படும் என் உடல். அவன் நம்மை விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எழுந்திருப்போம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவில் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பினை பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக மொழியை ஏற்றிடலாம். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உந்தவராயிருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக தேவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். எங்கள் சந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாவும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல அந்நுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். இன்னும் சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நம்பிக்கையும் கடினமான கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாருக்கு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மீதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் மீதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றும் அளித்தவர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மன் விருது கழகி பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் சொல்லுங்கள், நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லோ எனது ஆன்மா நலமுடையும். நன்மைகளை
யார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறருக்கும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையாய் ஊற்றம் பெற்ற நாங்கள் கனியுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம்மறி ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணகாற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. ஐயோ ஃபாதர், இன்று வந்து ஒரு 200-250 ஃபாதர்ஸ் வராங்க. இந்த செமெட்ரியில் வந்து இன்னைக்கு பூசை நம்முடைய ஃபாதர்ஸ்களுக்காக நான் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து பூசை ஆகிட்டு நிறைய மீட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் வேணும். அந்த செமெட்ரியில் இருக்க ஒரு கல்லையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் தொடிக்கணும். யாருன்னா விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ.